रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. வணக்கம். நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக, பிளானட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும் பார்த்துட்ருக்கோம். இது பிளானட்டரி பொசிஷன் ப்ளஸ் இதையும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சேர்த்துக்கலாம். ரூல் நம்பர் 20, இது ஏற்கனவே குரூப்பில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரூல் நம்பர் 20. சூரியன், செவ்வாய், ராகு இணைந்திருந்தால் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தால் மூளை, இருதயம், கல்லீரல் தொடர்பான உயிர் பயம் இருக்கும். ஜாதகருக்கு அல்லது குடும்பத்தில் யாருக்கேனும் மின்சாரத்தினால் அதிர்வு அல்லது பாதிப்பு ஏற்படலாம். பூர்வீக சொத்தில் தொடர் வில்லங்கம் உண்டு. அடிக்கடி வேலை ராஜினாமா செய்யும் எண்ணம் வரும். விஆர்எஸ் கொடுக்க தோன்றும். சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நான் பார்த்தது. ஓகே, இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இருக்கிறதுனால தான் இதை நம்ம ரூலாக போட்டிருக்கோம். 3 சேர்ந்துருக்கலாம். சூரியன், செவ்வாய், ராகு சேர்ந்துருக்கலாம். சூரியன், செவ்வாய் நடுவில் ராகு இருக்கலாம். எந்த அளவுக்கு நெருக்கமாக ஒன்றுக்கு ஒன்று இருக்கோ பிரச்சனைகள் அதிகம். தள்ளி 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 இருக்கும்போது, ஒரு பெரிய கேப் இருக்கும்போது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் குறைவு. ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கலாம். இப்போ சூரியன், செவ்வாய் சேர்ந்து ஒன்றா இருந்து திரிகோணத்தில் ராகு இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை கொடுக்கும். ராகு தான் கொடுக்குமானா கேதுவும் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, நம்ம மெயினாக ராகுவை வச்சு பார்ப்போம். ராகுனா பயம் கொடுக்கறது ராகு, ஒரு பயத்தை உருவாக்குறதுங்கிறது ராகு தான். இவங்களுக்கு மூளை, இருதயம், கல்லீரல், அதாவது இன்னும் சொல்ல போனால் ராஜ உறுப்புக்கள் அப்படின்னு சொல்கிற வைட்டல் ஆர்கன், அந்த வைட்டல் ஆர்கனில் தான் இவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தலை சம்பந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக நினைப்பாங்க. அவங்க அது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா வயிறு சம்மந்தமாக, இல்லாட்டி கிட்னி சம்மந்தமாக, லிவர் சம்மந்தமாக, ஹார்ட்டு சம்மந்தமாக வைட்டல் ஆர்கனில் தான் அவங்களுக்கு இந்த ஒரு பயம் மாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60% பயம்தான். ஒரு 30-40% தான் நிஜமாகவே இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுப்பாங்க. ஒரு 30-40%. 60-70% பயம்தான் ஜாஸ்தி உங்களுக்கு. இது அப்படி ஆகிடுமா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா, முதல்ல போய் நீ செக் பண்ணிவிடு. செக் பண்ணி டாக்டர் ஒன்றும்லாம் சொல்லிவிட்டு நிம்மதியாகிடு. ஸோ இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அதுதான். ஏன்னா ரெண்டுமே ஃபயர் பிளானெட்டு. சூரியன், செவ்வாய் ரெண்டும் ஃபயர் பிளானெட்டு. அதோடு சேர்ந்து ராகு இருக்கும்போது ஒரு தேவையில்லாத பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஹார்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். அவங்க ஃபேமிலியில் ஹார்ட் ரிலேட்டடாக சின்ன வயசில் போனவங்க கண்டிப்பாக இருக்கலாம். சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கில் போனவங்க இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு வைட்டல் ஆர்கன் சம்மந்தமாக செயல்லேருந்து அவங்க ஃபேமிலியில் யாராவது ஆல்கஹாலிக்காக இருந்து லிவர் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கலாம். இதெல்லாம் சொல்லலாம் இது. ஓகே, இன்னொன்று, இந்த ஜாதகத்துக்கு, இந்த அமைப்புக்கு ரொம்ப முக்கியமான இன்னொன்று என்னன்னா, அவங்க விஆர்எஸ் கொடுக்க தோணும். இவங்க இந்த சூரியன், செவ்வாய் சேர்ந்தாச்சுனாலே சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ உண்டு, ஈகோ இஷ்யூ உண்டு, ஈகோ ரிலேட்டடாக பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. அது இவங்களுக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக இருக்கும். இவங்க நார்மலாக பேசுகிறதே மித்தவங்களுக்கு எதுக்கு கோவப்படுறங்கிற மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஏதோ ஒன்று படக்குன்னு கேட்குறவங்க இதோட இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்கும். இவங்களை அறியாமல் ஷார்ப்பாக பேசிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்று.
இவங்களுக்கு நிறைய பாராட்டு எதிர்பார்ப்பாங்க. செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் முக்கியத்துவம் எதிர்பார்ப்பாங்க. சூப்பராக பண்ணுறேன், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறேன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கலன்னா நீயும் மாச்சும் உன் வேலையும் மாச்சுன்னு போட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தது. கூட ராகுவும் சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலையை விட்டுடலாமா, நமக்கு உண்டான மரியாதை இங்கே கிடைக்கல, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வேலையை விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருக்கிற இடத்த பொறுத்து இது ஜாஸ்தியாக கம்மியாங்கிறத சொல்லலாம். சூரியன் செவ்வாய் மேஷத்தில் இருக்குது, கூட ராகு இருக்கும்போது தலை சம்பந்தமாக, மெயினாக பிரெயின் டியூமர் சம்பந்தமாக எங்கேயோ யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே பிரெயின் டியூமர் இவங்க நமக்கு இருக்குமோங்கிற பயம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு வியாதியை பற்றி பேசினா இவங்க நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை அது கொடுக்கும். சூரியன் செவ்வாய் மேஷத்தில் இருக்கும்போது ஏன்னா இங்கே சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. இங்கே சூரியன் செவ்வாய் மகரத்தில், செவ்வாய் உச்சம், கூட இன்னொரு நெருப்பு கிரகம் சூரியன் சேர்ந்துருக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கலன்னா இந்த வேலை வேணான்ட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று, இதோட ராகு சேரும்போது முக்கியமான ஆர்கன் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமாக இருக்கும். இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லணும், இந்த 2 நெருப்பு கிரகமும் சேர்ந்து நீர் வீட்டில் இருக்கும்போது ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் சொல்லப்போனால் இது கொஞ்சம் நீங்கள் நேர் ஆப்போசிட்டாக கூட எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல ஜாயின் பண்ணால் 15-20 வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ இதுவே மேஷத்துலேயோ சிம்மத்துலேயோ நெருப்பு வீட்லேயோ இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே சொல்லலாம். இதுவே நீர் வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தி, இதெல்லாம் சொல்லலாம். விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ இருக்கும்போது பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இருக்கிற இடத்த வச்சு சொல்லணும். ஓகே, அதே மாதிரி இருக்கிற இடத்த வச்சு உங்களுடைய பிரச்சனைகளையும் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற இஷ்யூவையும் சொல்லலாம். இதுதான் சூரியன் செவ்வாய் கூட ராகு சேர்ந்ததுன்னா. ஓகே, உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களை வச்சு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரைட், தேங்க்யூ வெரி மச். நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.